அந்த அண்ணனும் அந்த அக்காவும் பேசிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆமாட்டா தம்பி, அவங்க 2 பேரும் இதே வேலை தான்டா. ஊர்ல எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துறீங்க, கேட்கவே மாட்டேன்றாங்கடா. பேசிக்கிறீங்க அக்கம் பக்கத்தில் ஊருக்கு தெரியுதா தெரியல உங்களுக்குலாம். வந்தால் அந்த கட்டைக்கு ஒரு நாள் லீவ் கொடுக்க மாட்டீங்க. சும்மா இங்கே ஊருக்கு அதை பேசிட்டு இருக்கீங்க. அவன் இவ்வளோ வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா முதல்ல இந்த இடத்த விட்டு ஒரு நாள் அந்த கட்டைக்கு லீவ் கொடுங்கடா. எப்பறம் அவன் கார் வாங்கினா தெரியலடா எனக்கு. ஆந்தாந்து போகுதுடா. ஏய் ஏந்திரா, இப்போ என்ன சொல்லிட்டு கிடக்குற? நீ மட்டும் வவுறு எரியுது அதுன்னு சொல்லிட்டு கிடக்குற. ஏன்டா ஒருத்தன் வந்து கார் வாங்கக்கூடாதா இந்த ஊரில்? அப்படியே வயிற்றுச்சல் கொட்டானடா இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு. சாப்பிட்டுடா, உட்காரா. எங்கள் ஸ்கூலில் ஒரு பொண்ணு இருக்கு, ஸ்கூலுக்கே வராது. ஃபுல்லாக அந்த பையன் கூட ரவுண்டு தான் அடிச்சிட்டு இருக்கும். எப்படி பாஸ் ஆகுது? என்னடா அதில் பிரச்சனை? ஏந்திரி, இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிட்டு கிடக்குறேன்? பொண்ணு பாஸ் ஆச்சு. ஏன்னா அந்த பையனை திட்டிட்டு இருக்க? இந்த இடத்துல இருந்து ஊருக்கு அதை பேசிடுவேன்டா தம்பி. கட்டோட மோஸ்ட் அப்படின்னு மவுஸ் அப்படியா? எங்க நீ கீழே உட்காரு. அந்த பையன் சரியில்லைண்ணே. ஏந்திரி. இப்போ அந்த பையன் கூட்டாளி கூட சரியில்லைண்ணே. அப்போ அந்த பையன் நல்ல பையன் தான். நல்ல பையனை. இப்போ உட்காரு. அந்த பையன் சரியில்லைண்ணே. டேய் என்னடா கட்டை இது? இத்தனை நாள் வந்து மனுஷன் தான் சரி நினச்சிட்டு அந்த கட்டை அப்படியாடா? பேசி பேசி கட்டையை மாற்றி விட்டானடா இவனு வேற. சை, நாளைக்கு வந்து குருடாயில் எடுத்து ஊற்றுண்டா அந்த கட்டையில்.